ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்துட்டு வெளியே கார்ல சுத்துறது, அப்புறமா வந்துட்டு சுத்தி பார்க்குற வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு கிச்சன்ல கிளீனிங் வேலை தான் எடுத்து போட போறோம். ஏன்னா ஜென்ஸு சமைக்கிறதுக்கும் லேடிஸு சமைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இதுதான். உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க. ஒரு 6 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டேன். எல்லாம் இவன் வந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்துட்டேன். கொஞ்சம் வாமிட்டிங்கு டயர்னஸ் அப்படியே இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்துட்டேன். எல்லாமே அவரே சமைச்சு போற வேண்டியது ஆகி போச்சு. அதனால கிச்சன் பக்கமே வராம இருந்துட்டேன். ஆனா அலங்கோலமா ஆயிடுச்சு. பேருக்கு தான் மாடர்ன் கிச்சனு, ஆனா வந்து பார்த்தாதான் தெரியுது என்னோட கிச்சன் எவ்வளோ இது பண்ணி வச்சிட்டாங்கப்பா சாமி. நான்லாம் இதெல்லாம் எவ்வளோ அழகா வச்சிருப்பேன் தெரியுமா? கடவுளே. இங்க பாருங்க, ஃபுல்லா யாராவது எனக்கு ஹெல்பிங் மை பேபி. ஏன்னா எங்க போனாலும் எனக்கு ஹெல்பிங் மை பேபி தான். நம்ம துணியில் வச்சு க்ளீன் பண்ணா கூட இவ்வளோ க்ளீனிங்காக வராது. இந்த பெயிண்ட் வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்குல்ல, பெயிண்ட் அடிச்சு ப்ரஷ்ஷு, அது இந்த மாதிரி எடுத்து க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். இது ஒரு டிப்ஸு. இந்த பாத்திரம் வளர்க்கறதுக்குலாம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். நீ ஹெல்ப் பண்ண? ஆமா. சரி, ஓரளவுக்கு எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. மளிகை சாமான் போடுற பாக்ஸு அண்டு ஃப்ரூட்ஸ் கூட எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது கிச்சனில் இருக்கிறது போய் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆன மாரி இருக்குது க்ளீனிங்கெல்லாம். சன்லைட் அங்கே இல்லை, அதனால் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம போடுற பொருள் வந்துட்டு கெட்டு போயிடும். அதனால ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும். நான் இன்னொரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ட்ரையர் இருக்குல்ல, ட்ரையர் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிப்பேன். நான் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாட்டில் கழுவி அந்த சில்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அதே போல் தண்ணி இருந்துச்சுன்னா பாருங்க, இப்படி ஹீட் பண்ணிக்கணும். ட்ரையர் போட்டு ஹீட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஹீட்டாக போட்டு இது பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக க்ளீனாக இதாகிடுச்சுன்னா அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். மிளகா பொடி, தனியா பொடி அதெல்லாம் போட்டு வச்சோம்னா, இந்த பாத்திரமே சில்லுனாக இருந்துச்சு, வாஷ் பண்ணி காஞ்சி இருந்தாலும் கொஞ்சம் சில்லுனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தொடச்சிட்டு அது கொஞ்சம் கெட்டு போன மாரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி நான் ட்ரையர் போட்டுக்கிறது. ஏன்னா இப்போ கிளைமேட் வர சரியில்லை எங்கள் ஊரில். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச மெத்தடு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மளிகை சாமான்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவர் கவரோடவே அப்படியே வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்படியே சாமி, என்ன ஹெல்ப் பண்றேன்? இந்த நட்ஸ் எல்லாம் பிரிச்சு வைக்கிறேன். கொஞ்சமா சமைக்கிற அளவுக்கு எது தேவையோ அது மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. ஃபைனலாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்த இது பாருங்க, எப்படி பண்ணியாச்சு. ஓகே, ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சாரி, கிச்சன் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா.